சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிலம்பரசன் நேரலையில் வழங்கியிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன். சேலத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளிலையும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று வருது, எந்த அளவுக்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழகம் முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அதற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை 3469 வாக்குச்சாவடி மையங்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அந்தந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான 122 பொருட்கள் அடங்கிய அந்த ஸ்டேஷனரி பொருட்கள், குறிப்பாக பென்சில் முதல் அதாவது தேர்வு வாக்குப்பதிவு நடைபெற்று சீல் வைக்கப்படுகிற அந்த அரக்கு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்புவதற்கு தற்போது அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 27,80,836 வாக்காளர்கள் இருக்கின்றனர். குறிப்பாக அதே போன்று 3,469 வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக 172 பதட்டமான வாக்குச்சாவடியும் 2 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்டு அதற்கான பாதுகாப்பு பணிகளும் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த 11 சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு மையங்களுக்கும் தற்போது இந்த வாக்குச்சாவடி இயந்திரங்கள் அதே போன்று வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பும் பணி தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் இருக்கக்கூடிய பகுதி தற்போது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. அதற்காக தேர்தல் அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்புவதற்காக அதிகாரிகள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். தற்போது இந்த வாக்காளருடைய புகைப்படம் அதே போன்ற சின்னங்கள் அடங்கிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை இன்னும் சற்று நேரத்தில் தற்போது வாகனங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கும் நிலையில் அதே போன்று இந்த வாக்குச்சாவடி மையங்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அதே போன்று சிசிடிவி காட்சிகள் அதே போன்று செல்போன், குறிப்பாக தேர்தல் ஆணையம் தற்போது செல்போனையும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த செல்போன் ஏதாவது பொதுமக்கள் கொண்டு வரக்கூடிய செல்போன்களை பாதுகாப்பதற்கு தனி அறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று குறிப்பாக நம் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணக்காடு பகுதியில் அந்த மணக்காடு வாக்குச்சாவடியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக பல்வேறு வண்ண கலர்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளை அவர்களே கண்டறிந்து அந்த வண்ண கலர்கள் அமைக்கப்பட்டுள்ள அந்த கோடை பின்பற்றி அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லும் வகையில் அந்த பணிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த முழு வாக்குச்சாவடி மையமும் கண்காணிக்கப்பட சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் நிலையில் தற்போது இந்த சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவுக்கான அந்த பொருட்களை அனுப்பும் பணியும் அதே போன்று இயந்திரங்களை அனுப்பும் பணியும் தற்போது நடைபெற உள்ளது. அதே போன்று வாக்குப்பதிவானது காலை 6 மணிக்கு நடைபெற்று மாலை 5 மணி வரை நிறைவடைகிறது. அதே போன்று 5 மணிக்கு மேல் வரக்கூடிய நபர்களை அவர்களுக்கு டோக்கன் வழங்கி அவர்களை மீதம் இருக்கவர்களையும் வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த நேரடியாக வந்து வாக்குப்பதிவு செய்வதற்கு, அதாவது இந்த கண்களை இழந்தவர்களுக்கு கூட அந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் உள்ள 3469 வாக்குச்சாவடிகளும் தற்போது வாக்குப்பதிவுக்கான தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தற்போது இந்த வாக்கு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்புவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கள நிலவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.